ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சாலும் ரொம்ப டைம் எடுக்குங்க. சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வேக வைக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் போல் கல்லுப்பும், அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து வேக வைக்கும்போது சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கரண்டி வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து பாருங்கள். நல்லா பூ போல் உருளைக்கிழங்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் 2 வெங்காயம் உரிச்சலி கண் எரிச்சல் வருங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்னா வரும்போது அதிக வெங்காயம் உரிக்கணும் இல்லையா, அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் எடுத்தும் கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்து நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஐஸ் க்யூப் ஒரு 10 போல் ஐஸ் க்யூப் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தோலோட பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த கப்புக்குள்ளே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம சேர்க்கறதுனால வெங்காயத்தோல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கண்ணெரிச்சலும் இருக்காது. இப்போ நான் மொத்தமாக 4 வெங்காயம் போல் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த 4 வெங்காயமே கப்புக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேங்க. கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நீங்கள் இந்த தண்ணி கூட அப்படி நீங்கள் வெங்காயத்தை விட்டுணுங்க. 1 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தா வெங்காயத்தை ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தில் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தூள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டுருக்குன்னுட்டு. இது போல் எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் இது போல் ஈஸியாக நீங்கள் வெங்காயத்தை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நான் மொத்தமாக எல்லா வெங்காயத்தூள் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள், எல்லா வெங்காயத்தூள் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த வெங்காயத்தூள் நம்ம சைடில் வச்சுக்கலாம். கப்பில் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நார்மல் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் ஃபுல்லாகவே அழுக்காக இருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு வாட்டி நல்லா நீங்கள் கழுவிக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள். கண்ணெரிச்சல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா வெங்காயம் வெட்டியாச்சு, கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தா தக்காளியில் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும்போது ஒரு 4 கிலோ 5 கிலோ தக்காளி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்க. நாளாக ஒவ்வொரு தக்காளி பழமாக கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க தக்காளி பழம் ரொம்ப நாள் வச்சுக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தாலும் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. அந்த தக்காளி பழம் மேலே கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், அப்போல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஒவ்வொரு தக்காளி மேலே காம்பு இருக்குல்ல, இந்த காம்பு பகுதியை பார்த்து கொஞ்சம் நீங்கள் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க. இது போல் எவ்வளோ தக்காளி பழம் வச்சுருந்தாலும் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா தக்காளி பழம் மேலேயும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்போல்லாம் நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு தக்காளி பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுகி போகாது, வதங்கி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய கேஸ்கட்டில் அருந்து போன கேஸ்கட் இருந்தால் தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க, இதை வச்சு ரீயூஸ் பார்க்கலாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் துணி காய போகிற கிளிப்பெலாம் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு ஃபுல்லாகவே நம்ம கேஸ்கட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. இது போல் நம்ம போட்டு வைக்கும்போது எல்லா கிளிப்புமே இது கூட இருக்கும், தொலைஞ்சு போகாது, எடுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
இந்த 2 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டு பக்கம் இனி ஒரு கொசு கூட வரவே செய்யாது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு 10 கிராம்பு போல் எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் பிரிஞ்சில் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பிரிஞ்சில் ஒரு 5 போல் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் 2லேருந்து 3 இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராம்பு எடுத்துலையோ 10 கிராம்பை நீங்கள் இடிகளில் போட்டு ஓரளவுக்கு நல்லா நீங்கள் இடித்து எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு இடிச்சிருக்கு கிராம்பு. இந்த கிராம்பு பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கணுங்க. இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம்பு பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சலை எடுத்து சொல்லியா, பிரிஞ்சலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. சின்ன டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 2 டம்ளர் போல் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இதோ கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கேஸ் மேலே நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் கேஸ் மேலே வச்சுட்டேன். கரெக்டாக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் தண்ணியுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. அதுவும் மட்டுமே இல்லைங்க, கிராம்பு வாசனை நல்ல ஒரு வாசனையாக வரும். இப்போ நல்லா கொதிச்சு தண்ணி பதம் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்ட பின்னாடி இந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஆற விட்டுக்கணுங்க. சூட்டோடு எடுத்து யூஸ் பண்ணாமல் தண்ணி ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணிக்குள்ளே கிராம்பு இலை வாசனை ஃபுல்லாகவே வந்துடுங்க. அதனால் நீங்கள் வடிகட்டு இந்த கிராம்பு இலை ஃபுல்லாகவே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த தண்ணி மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு டம்ளர் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்த பின்னாடி ஸ்ப்ரே பாட்டில் அப்போல்லாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேன். ஸ்ப்ரே பாட்டில் உள்ளுக்குள்ளே இந்த தண்ணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு சொல்லி அதுவுமே நீங்கள் வடிகட்டிட்டு இதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். ஆனால் கொதிக்க வச்சு எடுக்கும்போது 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வடிகட்டி சேர்த்துட்ட பின்னாடி மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக ஈவினிங் டைமில் தாங்க கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஜன்னல் கிட்ட கதை ஓரங்களில் எந்த இடங்கள்லாம் கொசுவெல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடங்களில் தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க. இதோட வாசனைக்கு ஒரே ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வராது. நான் விண்டோஸ் முன்னாடி பின்னாடி கதவு ஜன்னல் எல்லா இடங்களுமே நல்லா இந்த தண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. உண்மையை சொல்ல போனால் கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆளொட்டு கொசுவத்தி ஒத்துக்காது. இதனால் நிறைய பேருக்கு மூச்சு திணறலாம் ஏற்படும். ஆனால் இந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொசு தொல்லை இருக்காது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.